పాపం సెక్యూరిటీ వాళ్ళు కూడా అపార్ట్మెంట్లో ఇట్లా కూర్చుంటున్నారు. ఎందుకు ఇట్లా వేసుకున్నారు? நள்ளிரவு நேரம் ஹைதராபாத்தின் அந்த பிரம்மாண்டமான அபார்ட்மெண்ட் அமைதியில் ஆழ்ந்திருந்தது. அங்கிருக்கும் மக்கள் அனைவரும் ஏசி அறைகளில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். ஆனால் அதன் வாசலில் ஒரே ஒரு மனிதன் மட்டும் விழித்திருந்தான். அது அந்த அபார்ட்மெண்ட்டின் செக்யூரிட்டி கார்டு. அவரது வீடியோ சமீபத்தில் சமூக வலைதளங்களில் வைரலாகி பார்ப்பவரின் நெஞ்சை கசக்க செய்கிறது. வீடியோவில் அந்த முதிய செக்யூரிட்டி கார்டு இரவு பணியில் இருக்கிறார். கொசுக்களின் பிடியில் இருந்து தப்பிக்க அவர் அமர்ந்திருக்கும் நாற்காலியை சுற்றியே ஒரு கொசுவலையை கட்டியிருக்கிறார். அந்த கொசுவலைக்குள் அமர்ந்தபடி தூக்கத்தை தொலைத்துவிட்டு அவர் விழித்திருக்கும் காட்சி மனிதநேயம் எங்கே போனது என்ற கேள்வியை எழுப்புகிறது. இந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள சூரஜ்குமார் என்பவர், இந்தியாவில் ஒரு செக்யூரிட்டியின் வாழ்க்கை இதுதான். பாவம், கொசுவலைக்குள் அமர்ந்து இரவு முழுக்க விழித்து கடமையாற்றுகிறார். ஏசி அறையில் வாழும் அபார்ட்மெண்ட் சொசைட்டி உறுப்பினர்களால் தங்களை காக்கும் அந்த மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை கூட அமைத்து கொடுக்க முடியாதா? இது வசதி பற்றியது அல்ல, சக மனிதன் மீதான கருணை பற்றியது. நம்மிடம் அந்த ஈரம்தான் மறைந்து விட்டது என மிகவும் ஆவேசமாகவும் அதே சமயம் மனவேதனையுடனும் தனது கருத்துக்களை பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோவை பார்த்த பலரும் தங்கள் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தனர். இதை பார்க்கும்போது இதயம் வலிக்கிறது. இது பணத்தை பற்றியதல்ல, அடிப்படை மனிதாபிமானம் பற்றியது என்று ஒரு பயனர் பதிவிட்டுள்ளார். வெளிநாடுகளில் வீட்டு பணியாளர்களை எவ்வளவு மரியாதையாக நடத்துகிறார்கள் என்பதை இந்தியர்கள் பார்த்து பழக வேண்டும் என மற்றொருவர் சாடியுள்ளார். இந்த விவகாரத்தில் சமூக வலைதளம் 2 துருவங்களாக பிரிந்துள்ளது. ஒரு பக்கம் அந்த முதியவரின் நிலைக்காக பரிதாபப்பட்டாலும் இன்னொரு பக்கம் சிலர் மிகவும் கடுமையாக பேசுகிறார்கள். அவருக்கு ஏசி அறையா கொடுக்க முடியும்? செக்யூரிட்டி வேலை செய்பவர்கள் வசதிகளை எதிர்பார்க்க கூடாது. அப்படி வசதி செய்து கொடுத்தால் அவர் தூங்கிவிட மாட்டாரா? பிறகு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என்று சிலர் கேள்வி எழுப்புகின்றனர். அவருக்கு பக்கத்திலேயே ஒரு கேபின் இருக்கிறது, அதை விடுத்து கொசுவலை ஏன் என்று சிலர் விமர்சிக்கின்றனர். ஆனால் மறுபுறமோ லட்சக்கணக்கில் பராமரிப்பு கட்டணம் கட்டும் வசதி படைத்தவர்கள் தங்களை பாதுகாப்பவர்களுக்கு ஒரு கண்ணியமான சூழலை உருவாக்கி தரக்கூடாதா? கடும் வெயிலிலும் கொட்டும் மழையிலும் கொசுக்கடிக்கு மத்தியிலும் அவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்பது என்ன நியாயம் என்று மனிதநேயவாதிகள் கேட்கிறார்கள். அந்த முதியவர் ஏன் அந்த கொசுவலைக்குள் தஞ்சமடைந்தார்? ஒருவேளை அவருக்கு வழங்கப்பட்ட சிறிய அறையில் போதிய வசதி இல்லாமலோ அல்லது புழுக்கம் அதிகமாக இருந்ததாலோ அவர் வெளியே வந்திருக்கலாம். கடமை முக்கியம்தான், ஆனால் அந்த கடமையை செய்யும் மனிதன் ஒரு இயந்திரம் அல்ல. அவனுக்கும் ஒரு இதயம் உள்ளது, அவனுக்கும் வழிகள் உண்டு. பாதுகாப்பை தேடும் நாம் அந்த பாதுகாப்பை வழங்குபவனின் பாதுகாப்பை பற்றி என்றைக்காவது சிந்தித்ததுண்டா? இந்த கொசுவலை காட்சி நவீன இந்தியாவின் பிரம்மாண்ட கட்டிடங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும் ஏழைகளின் வறுமையையும் நம் சமூகத்தின் மனிதாபிமான குறைவையும் தோலுரித்து காட்டுகிறது.